சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், எப்படி பிரதர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே நமக்காக ஏற்றுக்கொண்டாரு, அப்ப நம்ம சந்தோஷமா தானே இருக்கணும், நம்ம ஜாலியா தானே இருக்கணும், நாம உண்டு, நம்முடைய வேலை உண்டு, தினந்தோறும் வேலைகள் உண்டு, நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இப்படி தான் நம்ம வாழணும். திடீரென்று நீங்க மகிமை வேணும் அப்படின்னு சொன்னா பாடுகள் வழியாக போகணும்னு சொல்றீங்களே, பைபிள் அப்படி சொல்லுது, வேதம் அப்படி சொல்லுகிறது. அவரை பின்பற்றின தேவ பிள்ளைகள் எல்லாருமே பாடின் வழியாக கடந்து சென்று இருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்க கேட்கக்கூடிய நூதனமான உபதேசங்களிலே நீங்கள் பாடுபட தேவையில்லை, நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, உங்களுக்கு பாடே இல்லைன்ற விதத்துல ஒருவேளை யாராகிலும் பிரசங்கம் செய்திருக்கலாம், நூதனமான பிரசங்கங்கள் மூலியமாக நீங்கள் கேட்டு இருக்கலாம். But Bible very clearly says, if you want to follow Jesus Christ, ஒருவன் என்னை பின்பற்றி வர விருப்பப்பட்டால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வர கடவன். இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்துல உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஒருவேளை இது போன்ற செய்திகளை இன்னும் கேட்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் எங்களோடு கூட ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இணைந்து கொள்ளலாம். இந்த இடத்திற்கான லொக்கேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ண எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அன்று உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.